இவர்தான் மெய்கண்டார். திரு உமாபதி சிவம், மறைஞான சம்பந்தர். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, திருஞான சம்பந்தருங்கிறது வேறு, மறைஞான சம்பந்தருங்கிறது வேறு. அடுத்தது யாருன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகன். இவங்க தாங்க நம்ம தமிழ் அன்னை. இந்த பாட்டி தான் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. இங்கே லக்ஷ்மி தேவி சன்னதி இருக்குது. நான் ஹரிசாண்டலாக வைக்கிறேன். காசி விஸ்வநாதர், ஜெயலக்ஷ்மி சன்னதி, சரஸ்வதி சன்னதி இருக்குது. சரஸ்வதி வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டுப்பாங்க. அவங்களுக்கு ஏன் லைட் க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா, வெள்ளை கலரில் அழுக்கு பட்டா நல்லா தெரியும். வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை சரஸ்வதிக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு விட்டா வெள்ளை கலர் ட்ரெஸ் அழுக்காயிடும்னு சொல்லி தான் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அந்த பாட்டி. மரம் இருடாங்க, இது நாகலிங்க மரம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மரத்துக்கு ரெண்டு பக்கமும் இது என்ன மரம்னு தெரியும், கொய்யா மரம் மாதிரி இருக்குது. இங்கே நிறைய மாலைகளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே 2 நாக சிலைகள் இருக்குது. இங்கேயே ஒரு நாக சிலை இருக்குது. இந்த விநாயகர் சிலைக்கு பின்னாடி இந்த விநாயகர் சன்னதிக்கு பின்னாடி சனி பகவானோட சன்னதி இருக்குது. சனி பகவானோட சன்னதியை சுற்றி காக்காக்களும் ஹனுமானும் விநாயகர் இருக்காங்க. ஜேஷ்டா மந்தா நீலாதேவி சமேத சனீஸ்வரன். இவங்க தான் நம்ம சனி பகவான். பொதுவாக நவகிரக சன்னதியிலையும் நிறைய சனி பகவான் கோவில்லையும் சனி பகவான் சிங்களாக இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் தன்னோட 2 மனைவிகளான தாமினி நீலிமா சமேதாராக இருக்கார். பொதுவாக சனி பகவானுக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிக்கும்.